மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. நடிகர் விஜய் வந்து மூன்றாவது முறையாக சிபிஐ என்கொயரிக்கு டெல்லிக்கு போனார். நேற்றுக்கு டெல்லிக்கு போயிட்டாரு. இன்று காலை 10-10:30 மணிக்கு அங்கே சிபிஐ அலுவலகத்தில் போனவர் 5:30 மணிக்கு தான் வெளியில் வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் அவரிடம் சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் வெளியில் வரும்போது அவருடைய அந்த டிராமாக்கள்லாம் பார்க்கும்போது அங்கே உள்ள என்ன பேசுனாங்கன்றதை தாண்டி தன்னுடைய மன உளைச்சலை வெளியே காமிக்காம, தனக்கு ஏற்பட்ட அழுத்தங்களை எல்லாம் வெளியே காமிக்காம ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி, சிபிஐ ஏதோ வந்து எங்க போயிட்டு வர்றாருன்ற மாதிரினா பிரச்சாரத்துக்கு கிளம்புவாங்கல்ல, ஹோட்டல்ல இருந்து தேர்தல் நேரங்கள்ல பிரச்சாரத்துக்கு கிளம்பும் போது அந்த தலைவர்கள் பண்ணுகிற வேலை இருக்குல்ல, அந்த மாதிரி இவர் வந்து காருக்கு மேல இதுவரை 2 முறை சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காரு. இந்த 2 முறையும் காருக்குள்ளேயே வந்து தலையை கவுத்துக்கிட்டு செல்போனை நோண்டிக்கிட்டே தான் வெளியில வருவாரு. ஒரு செகண்ட் கூட கார் அங்கே வந்து மெதுவாக வராமல் வெளியில் வந்தவுடனே ஹோட்டலை நோக்கி பயணப்பட்டுரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்து கிளம்பி வந்துடுவார். இந்த முறை திட்டமிட்டு அங்கே மலர் தூவுவதற்கு ஆளை செட் பண்ணி வச்சிட்டாங்க. ஏன்னா இவர் வந்து என்ன மனநிலையில் வரப்போறாருன்னு யாருக்குமே தெரியாதுங்க. எவ்வளோ பெரிய டிராமாவை இந்த தாவேகா தற்குறிகள் வந்து டெல்லியில் அரங்கேற்றான்னு பாருங்க. காசு விளையாடுது, பணம். அது வந்து பிஜேபியோட ஆதரவோடு தான் இதெல்லாம் நடக்கும், இல்லைன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிஜேபிக்கும் தாவேக்காக்கும் கள்ள உறவு இருக்கு அப்படின்றது இன்றைக்கு அவர் வெளியில வந்த அந்த அந்த தோற்றங்கள் எல்லாம் பார்த்து நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்க முடியும். அவர் வெளியில வரும்போதே பாத்தீங்கன்னா ஏதோ பெரிய சாதனை புரிஞ்சுட்டு வெளியில வர மாதிரி வெற்றி சின்னம் இப்படி காமிச்சிட்டு வெளியில வர காட்சிகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. கார் மேல ஏறி நின்று அந்த ஓப்பன் டாப் அதை ஓப்பன் பண்ணி மேல ஏறி நின்று பெரிய சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி சுதந்திரத்துக்கு போய் ஜெயிச்சுட்டு வர மாதிரி சீன்லாம் போட்டாரு. 41 பேர் செத்த அந்த துக்கம் துளி கூட இல்லாத கொடுமைக்கார மூஞ்சி நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மூஞ்ச தன் மனைவிய வந்து மகிழ்ச்சி படுத்த தெரியல, தன் மனைவிக்கு வந்து நல்ல புருஷனா இருக்க தெரியல, பிள்ளைகளுக்கு நல்ல அப்பனா இருக்க தெரியல. 41 பேர் கொன்னுட்டோம், நம்மளால் தான் 41 பேர் மரணம் நடந்திருக்குன்ற எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம விசாரணைக்கு போனதே அதுக்குதான். 41 பேர் செத்து போயிட்டாங்க, நெரிசல் மரணம். இதுக்கு யார் காரணம்? நீயா லேட்டா போன, நீயா லேட்டா வந்த, ஏன் பஸ்ஸை முன்னாடி கூட்டு போன? இது எல்லாத்தையும் அங்க வந்து கேள்வி கேட்பதற்காக தான் சிபிஐ வந்து இவரை 3வது முறையா கூப்பிட்டுச்சு. ஆக்சுவலா இந்த கேள்வி கேட்கப்பட்டதா அல்லது பாஜகவோட டீலிங் முடிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. உள்ள என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அது விஜய்க்கு தெரியும், அங்க போட்ட அதிகாரிகளுக்கு தெரியும். அதிகாரிகளை யார் கையில வச்சிருக்கானோ அமித்ஷா வச்சிருக்காரு, அவருக்கு தெரியும். இவ்வளவுதான் அங்க நடந்த விஷயம். ஆனா இதை வந்து தாவேக்கா தற்குறி கூட்டமோ வெளியே உண்மையை சொல்லாது, அங்க பேசப்பட்ட டீலிங்கும் வெளியே சொல்ல மாட்டானுங்க. ஆனா ஏதோ வந்து போருக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்த மாதிரி ஒரு சீனை போட்டுன்னு முதல் முறையாக, அதாவது 3வது முறையா போயிருக்காரு. 3வது முறையா போகும்போது முதல் முறையாக கார் மேல ஏறி நின்று கை காட்டிட்டு வராரு. இந்த ரோட்டுக்கு இந்த பக்கத்துல நிக்கிறவங்க அவருக்கு மலர் தூவுறாங்க. அப்ப மலர் தூவுற விஷயம் தற்செயலாக நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நேற்றைக்கு வரைக்கும் ஊடகங்கள்ல என்ன செய்தி பரப்பப்பட்டுச்சுன்னா, அவர் வந்து சிபிஐ விசாரணைக்கு போனார்னா அவர் மீது கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தப்படும். அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அவரை ஃப்ரீயா வெளியே அனுப்புவாங்க, ஜாலியா வெளில வருவாரு. அப்படி இல்லைன்னா ஒத்துக்கிட்டாருன்னா என்னது, டீலிங்க்கு ஒத்துக்கிட்டாருன்னா, அமித்ஷா சொல்கிற டீலிங்க்கு ஒத்துக்கிட்டாருன்னா அவரை ஃப்ரீயா வெளியே அனுப்புவாங்க, இல்லைன்னா அவரை கைது செய்ய வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இப்படி உள்ள சூழ்நிலையில ஏதோ வந்து போருக்கு போயிட்டு திரும்புற மாதிரி அல்லது வந்து வெற்றி பெற்று விட்டு வெளியில வர மாதிரி, தனக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்து விட்ட மாதிரி சீன் போடுறவங்களுக்கு தான் அந்த மாதிரி மலர் தூவுறது, மாலை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அது சிபிஐ அலுவலகத்துக்குள்ளேயே அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலா அது ஒரு அரசு அலுவலகம். இதற்கே கோட் ஆஃப் கான்டக்ட்ல அந்த ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணலாம். நீ உனக்கு இது என்ன உன் பிரச்சார இடமா அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நினைத்தால் விஜய் மீது வழக்கு போடலாம். ஆனா அவங்க தான் டீலிங்ல போயிட்டானுங்களே. நீங்க அந்த வீடியோவை பாருங்க. அந்த அலுவலகத்துக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அவர் வந்து வெளியில கேட்டை தாண்டின உடனே மேல வரல, அந்த ஓப்பன் டாப் திறந்துகிட்டு மேல வரல, அலுவலகத்துக்கு உள்ளேயே வெளியில வந்துட்டார். அவர் ஆல்ரெடி வந்து இந்த முறை வந்து நிறைய அந்த ரசிக குஞ்சுமணியில இறக்கி விட்டானுங்க. இவனுங்க முதல்ல செட் பண்ணிட்டானுங்க டீமை. ஏன்னா தம்பி ஜெகதீஷ் அங்க போயிருக்காரு, இந்த ஆதவ் அங்க போயிருக்கான். இவங்களுக்கு எல்லாம் என்ன வேலைன்னா காசு கொடுத்து செட் பண்ற வேலை. அதை கரெக்டா தெளிவா அங்க பண்ணிட்டானுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி மலர் செட் பண்ணி வச்சுக்கிறானுங்க, மலர் தூவி விடுறதுக்கு. இந்த கொலை பண்ண பழியை மறைக்கிறதுக்காக யார் மேலேயாவது பழி போட்டு தப்பிக்கிறது தான் இவனோட வேலையை. மலர்லாம் உனக்கு கேடா, உனக்கு மலர் தூவணும் வாய்ப்பாங்க.
இப்ப கேட்டோம்னா நீங்க வந்து காழ்ப்புணர்ச்சியில பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆணி புடுங்குற எந்த இதுவும் இல்ல. நாம தார்மீக அடிப்படையில உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரண மனசாட்சி இருந்தா விசாரணைக்கு போற, தப்பு எந்துதாங்க, ஆமாங்க தவறு நடந்துச்சு, இது ஒரு விபத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். ஆனா அதை அடுத்தவங்க மேல பழி போட்டு அதுல குளிர் காயறதுன்னு நினைச்சுக்கிட்டு அதை ஊதி பெருசாக்கி, இப்ப ஏன்னா 17ஆம் தேதி செந்தில் பாலாஜி அங்க போறாரு, அவருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கு. 17ஆம் தேதி அவர்கிட்ட போகும்போது அவர்கிட்ட கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, எப்படி திமுக பாட்டில் அங்க வந்துச்சு, தண்ணி பாட்டிலாம் நிறைய அங்க செதறி கிடச்சு, எப்படி அந்த நேரத்துல உங்க ஸ்டிக்கர் போட்ட பாட்டில் அங்க வந்துச்சு, எப்படி அத்தனை ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அத்தனை ஆம்புலன்ஸும் வந்து அதே நேரத்தில் நீங்க எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னு இவர் மேல ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பதற்கு தயாரா இருக்காங்க. அடிப்படையில் அறிவு இருக்கிறவன் அந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான். ஏன்னா அவருடைய அலுவலகம் அந்த கூட்டம் நடந்த அந்த இடத்துக்கு பக்கத்திலே இருக்குன்னு சொல்றாங்க. அவர் பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு தான் அவர் போயிருக்கிறார். ரெண்டாவது, இந்த பன்னாட தாமதமா போனதை பத்தி எவனுமே பேச மாட்டான். ஏன்டா லேட்டா போனது சொல்றதுக்கு துப்பு கிடையாது, கூட்டம் சேர்க்கிறான். இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, எல்லா காலங்களையும் விஜய்க்கு இருக்கிற ஒரு பழக்கம். நான் ரொம்ப வருஷமா விஜயை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால, செய்தியாளராக இருக்கிறதுனால, சினிமா செய்தியாளராக இருக்கிறதுனால, விஜய் எங்கேயாவது வந்து ஒரு படப்பிடிப்புக்கு போறாரு இல்லது ஒரு நிகழ்ச்சிக்கு போறாருன்னா இவர் போகும்போது அதுக்கு முன்னாடியே கேட்டுருவாரு, கூட்டம் வந்துட்டாங்களா, ஆள் நிறைய வந்துட்டாங்களா, நிறைய கூட்டம் வந்துருச்சா அப்படின்னாதான் இவர் வந்து வெளியே தலை காட்டுவார். கூட்டம் கம்மியா இருந்தா இவருக்கு கிரேஸ் இருக்காது. அதனால கூட்டத்தை பெருசா சேர்த்துட்ட பிறகுதான் இவர் வேணுட்டு 10 மணிக்கு வர்றாரு, 2 மணிக்கு தான் வருவார். அது வரைக்கும் கூட்டம் சேர்ந்துனே இருக்கும். தோ வராருன்னு இவனுங்க இன்னைக்கு நேத்துலாம் பண்ணல, கரூர்ல சம்பவம் நடந்த அன்னைக்கு மட்டும் பண்ணல, இவனுக்கு டே 1ல இருந்து அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கு வேலை பார்க்குற நீங்க வந்து நம்ம வெளியே போயிட்டார் இல்லையா மேனேஜர் PT செல்வகுமார், அவர்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவார் இந்த பித்தலாட்டத்தெல்லாம் அவரு, ஏன்னா அவரும் ஒரு காலத்துல இந்த பித்தலாட்டத்துக்கு துணை போனவர் தான், அவருக்கே தெரியும். அதனாலதான் அவர் வந்து நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், இப்போ மானசீகமா மன்னிப்பு கேட்டுட்டு திரியிறாரு. நமக்கு நல்ல நண்பர் தான். ஆனா என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு தற்குறியை வளர்த்து விட்டுவதில் பெரும் பங்கு அவருக்கு தான் உண்டு. ஏன்னா எனக்கு நினைவு இருக்குது, ஏன்ட்ட நான் ஒரு செய்தியாளராக ஒரு முக்கியமான நாளிதழில் வேலை செய்யும் போது செய்தியை போட சொல்லி செய்தி பிரிண்ட் எடுத்து அனுப்பி விடுவாங்க. A4 ஷீட்ல நியூஸை போட்டு எப்படியாவது போடுங்க, பேரை போட்டுருங்க, எப்படியாவது போடுங்க. அதுல கூட பாருங்க, விஜய் அஜித் தான் எழுதணும்னு வாங்க, அஜித் விஜய்னா எழுதுனா ஒத்துக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் வரிசை இருக்கும்ல, வந்து எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், அஜித் விஜய், அப்புறம் வந்து சிம்பு தனுஷ் அப்படின்னு அந்த வரிசையை வந்து சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. அந்த வரிசையில கூட அஜித் விஜய் எழுதுனா கோவம் வந்துடும். அதுக்கு வந்து இவங்க மூலமா சொல்லி விடுவாங்க, அண்ணே என்னண்ணா அப்படி எழுதாதீங்கண்ணே, விஜய் அஜித்னு எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்க, அப்ப கூட சுயமா அந்த இடத்துக்கு வருவதற்கு துப்பு கிடையாது. இப்படி கெஞ்சி தான் இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு. இது பூரா பில்டப் தாங்க. இப்ப டெல்லியிலயும் அந்த பில்டப் வேலையை பார்த்தாங்க, இங்க பண்ணுவானுங்கல்ல. இன்னைக்கு பாருங்க, நான் இவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், நான் மாலை நேரத்தில் தான் பேசுறேன். இப்ப அவர் இன்னைக்கு இரவே வந்து அவரு வந்து சென்னை கிளம்பிடுறாரு. இரவுல வந்து அவர் சென்னை வரும்போது இங்க கூப்பிடுறதுக்கு வரவேற்கிறதுக்கு இதே அங்க என்ன சீன் போட்டாரோ அது மாதிரி இங்க சீன் போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேர்தல் தேதி வேற அறிவிச்சிட்டாங்களா. அப்ப தன்னை ஒரு பெரிய அரசியல் தலைவரா காமிக்கிறதுக்கு நடுராத்திரில கூட எந்த டிராமாவும் போடுவாங்க. இவனு தான் காசு கொடுத்தா கூட்டம் தானே, இது கேட்டா தண்ணி அழிச்சா கூட்டம் வருதுன்னு சொல்லி ஏமாத்துவானுங்க. சோ இது அத்தனையும் அங்க ஒரு மிகப்பெரிய டிராமா. இன்றைக்கு நடந்த சிபிஐ விசாரணை என்பது மிகப்பெரிய டிராமா. விஜய்க்கு ஆதரவாக விஜய் தன் பக்கமா இழுப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு பக்கா டிராமா. 41 பேர் மரணம் குறித்ததான எந்த விஷயங்களும் அங்க நடந்ததாக தெரியல. ஏன்னா இவர் வெளியில வரும்போது இவர் பண்ண சேஷ்டையெல்லாம் பார்த்தா அங்க இவர்கிட்ட எந்த விதமான பெரிய விஷயம் நடக்கலன்னு தெரியுது. முழுக்க அதிமுகவோடு இருக்கிற பாஜக கூட்டணியில உள்ள வந்து ஆகணும்ன்றத உறுதியாக சொல்ல வேற வழி இல்லை. நீ அங்க வரலன்னா உனக்கு மாப்பிள்ளையை தூக்கி எங்கேயோ உட்கார வச்சிருவாங்க, முடிஞ்சதுக்கு அதை சோழியை முடிச்சிருவாங்க. நீ போனா மக்கள் செருப்பால் அடிச்சு சோழியை முடிச்சிருவாங்க. இப்ப புலி வாழை பிடிச்ச கதை விஜய் கதை. புலி வாழை பிடிச்சிட்டு விட்டா புலி கடிக்கும், உடலைனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, மாட்டின் சிக்கி சின்ன படம் தான். அதுதான் விஜயனுடைய நிலைமை. ஏன்னா விஜய்க்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, எந்த இழவும் கிடையாது. ஒண்ணுதான் தெரியும். என்ன தெரியும்னா, எவன் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, எவன் என்ன விமர்சனம் ஆனாலும் பரவாயில்ல, நான் நடிகையோட தான் ஊர் சுத்துவேன். பொண்டாட்டி வந்து டைவர்ஸ் கேஸ் போட்டா கூட பரவாயில்ல, புள்ளைய இன்ஷியலே மாத்திட்டாலும் பரவாயில்ல, அப்பனே இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு நடிகையோட தான் நான் சுத்துவேன், ஒரே மாதிரி சோடி போட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஊர் சுத்துவேன்னு சொல்லக்கூடிய நபர், சொல்லாமல் அடையாளப்படுத்தக்கூடிய நபர் தான் விஜய்.
அவங்க டெல்லிக்கு போகும்போதே வந்து மது பாட்டில் மாட்டுச்சு, கத்திரிக்கோள் மாட்டுச்சுலாம் சொன்னாங்க இல்லையா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவர் வந்து முழுக்க முழுக்க அதற்கு அடிமையாகி இருக்கிறார். அதனாலதான் 6 மணிக்கு மேல மாப்பிள்ளையால எங்கேயும் வெளியில வர முடியல. எப்படி ராத்திரில புறப்பட்டு வர்றாருன்னு எனக்கு தெரியல. இன்று இரவே வந்து அங்க டெல்லியில இல்லாம சென்னைக்கு வந்துடுறாராம். வந்து உடனடியாக கட்சி பணிகள்ல இறங்க போறாராம். நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை நாள் இருக்கு? இன்னைக்கு தேதி என்ன? 23ஆம் தேதி தேர்தல். தேர்தல் ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே பிரச்சாரங்கள்லாம் நிறுத்திடுவாங்க. அப்புறம் வீடு வீடா போய் தான் நீங்க வந்து பிரச்சாரம் பண்ண முடியும். அப்படி கணக்கு போட்டு பார்த்தா கூட அங்க ஒரு 20 நாள் இருக்கு. இங்க ஆல்மோஸ்ட் நம்ம இங்க வந்து இன்னைக்கு நம்ம தேதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15, ஒரு பாதி மாசத்தை நம்ம கடந்துட்டோம். இன்னொரு 15 நாள் இருக்கு. அங்க ஒரு 20 நாள் இருக்கு. அதாவது 20 நாள் ஒரு 15 நாள்னா எவ்வளவு ஆச்சு? 35 நாள் தான் இருக்கு மொத்தத்திலேயே. 35 நாள்ல தமிழ்நாட்டினுடைய எல்லா கிராமங்களுக்கும் போக முடியும், எல்லா இடங்களுக்கும் போக முடியும்னா போக முடியாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் அந்த கூட்டத்திலே சொல்லிட்டாரு, நான் வந்து என்ன நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா நான் எல்லா கிராமத்துக்கும் வரேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஊராவது போய் ஆகணும், முக்கியமான இடங்களுக்காவது போனோம். ஆனா வெயில் ஜாஸ்தியா இருக்கு. மாப்பிள்ளையால வெயில் அலர்ஜி ஒத்துக்காது. என்ன பண்ண போறாருலாம் தெரியாது. அதுக்குதான் அதிமுக பாஜக கூட்டணியில போய் உள்ள உட்காந்துட்டா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸினுடைய வாக்குகளையும் நம்ம வாங்கிடலாம், அதிமுக வாக்கும் நமக்கு கிடைச்சிடும். அங்க மத்த கூட்டணி கட்சின்னு இருக்காங்க இல்லையா, பாமக வன்னியர்கள் வாக்கு, நம்ம தான் ஆல்ரெடி கொள்கை தலைவர்னு ஜாதிக்கு ஒரு தலைவர் வச்சிருக்கோம்ல, இவங்க ஓட்டெல்லாம் வாங்கிடலாம் நம்ம அப்படின்னு ஒரு கற்பனையா கனவு போடுறாரு. இந்த கற்பனை கனவு நனவாக வாய்ப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் அது மேல ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கையோடு இருக்காரு. சரி, ஓகே, ஒருத்தர் வந்து ரொம்ப நம்புறான்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சாத்தியம் இல்லாத விஷயத்தை தான் விஜய் நம்புவார். இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்குது. இந்த கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல இதுவரைக்கும் விஜய் ப்ராப்பராக மக்களுக்காக எந்த விதமான போராட்டத்தையும் நடத்தல. இவ்வளவு நாள் தான் எந்த இழவும் பண்ணலங்க. இப்ப மிக மிக முக்கியமான விஷயம் சிலிண்டர் தட்டுப்பாடு. அன்னைக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில் இருக்கிற எல்லா பெட்ரோல் பங்க்லயும் தட்டுப்பாடு. நான் சென்னையில் இருக்கிறதுனால சொல்றேன். எல்லா பெட்ரோல் பங்க்லயும் தட்டுப்பாடு இல்ல, அங்க என்னமோ பெட்ரோல் இருக்கதான் செய்யுது. அது மாதிரி ஒரு வதந்தியை கிளப்பி எல்லா பங்க்லயும் பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டருக்கு வண்டிங்க நின்றுச்சு, 2 வீலருங்க குவிஞ்சிருச்சு, கார்கள்ல வராங்க, தண்ணி கேன்ல வந்து பெட்ரோல் வாங்கிட்டு போறாங்க. எந்த விதமான பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாம, மூடி கூட இல்லாம ஒருத்தன் கையில வச்சுக்கிட்டு போறான். அந்த ஆபத்தை உணராம ஏதோ நாளைக்கே உலகம் அழிஞ்சிடுற மாதிரி. அது நம்ம கிட்ட நம்ம ஆட்கள் இருக்கிற பெரிய கெட்ட பழக்கமே. ஏதாவது ஒரு வதந்தி கிளம்பிடுச்சுன்னா உடனே போய் அன்னைக்கே அந்த உலகத்தை வாங்கிடணும், தின்னு தீத்துடணும், வாங்கி வீட்டுக்குள்ள குமிச்சிடணும். நீங்க வந்து கடை இன்னைக்கு தாங்க, நாளைக்கு 10 நாளைக்கு கடை இருக்காதுன்னு சொன்னா உடனே போயிட்டு மொத்தத்தையும் கடை இருக்குமா இருக்காதுன்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராது. எவனா ஒருத்தர் வாட்ஸ்அப்லயோ இல்ல எக்ஸ்லயோ இல்லைன்னா வந்து சோசியல் மீடியால போட்டு விட்டானா, வதந்தி பரப்பிட்டானா, வதந்தி டக்குன்னு வந்து பரவிடும். பரவன உடனே எல்லா கடைகள்லயும் போய் உள்ள பூந்து அடிச்சு எடுத்துட்டு வந்து வீட்டை ரொப்பி வச்சிருவாங்க. அப்புறம் பார்த்தா ஒண்ணும் இருக்காதாங்க. அந்த மாதிரி பெட்ரோலுக்கு அடிச்சுக்கிட்ட கதையை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனா இப்ப வழக்கம் போல அந்த ஒரு நாள் மட்டும்தான். இப்ப வழக்கம் போல எல்லா பெட்ரோல் பங்க்லயும் சர்வசாதாரணமா பெட்ரோல் டீசல் பிரச்சனை இல்லாம தான் போயிட்டு இருக்கு. இது கேஸ் சிலிண்டர் பிரச்சனைய தட்டுப்பாட்டை உருவாக்கிட்டானுங்க. இப்ப அவனுக்கு அதிக விலை கொடுத்து விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அது பழகிருச்சு. இப்ப நீ உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருக்கணும்னால என்ன பண்ணிருக்கணும் விஜய்? சிலிண்டர் எடுத்துக்கிட்டு போய் கேஸ் சிலிண்டர் ஆபீஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு முன்னாடி கட்சிக்காரன் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கணுமா, பண்ணிருக்க கூடாதா? பெட்ரோல் தட்டுப்பாடு வந்த அன்னைக்கு வாசல்ல போய் கேஸ் சிலிண்டர் வச்சுக்கிட்டு விஜய் வந்து சும்மாவே ஒரு அட்டையை வந்து தலைமையில வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணா பாஜக அரசாங்கத்தை எதிர்த்துதான் போராட்டம் பண்ண முடியும். ஏன்னா ஒன்றிய அரசாங்க கட்டுப்பாடுல இதெல்லாம் இருக்கு. அதனால மாப்பிள்ளைக்கு பயம். பாஜக பேர் சொன்னாலே பிரச்சனை வந்துடும், ஒன்றிய அரசாங்கம் பேர் சொன்னாலே பிரச்சனை வந்துடும். அப்ப அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண என்ன ஆகும்? ஏற்கனவே வந்து 41 மரண வழக்கு நம்ம மேல இருக்குது, பஞ்சாயத்து இருக்குது. எப்படி எடப்பாடி வந்து கொடநாடு வழக்கில் சிக்கிறதுனால தான் அவரு போய் அங்க மாட்டிக்கிட்டு இருக்காரோ, ரெட்டை மாடு வண்டி பூட்டின வண்டியை இப்ப வந்து மோடி ஓட்டிட்டு போற மாதிரி ஒரு கார்ட்டூன் பார்த்திருப்பீங்க நீங்க. நிஜமாவே அது உண்மைதான். அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பக்கம் வந்து விஜய்னு தாவேக்கான்னு நம்ம கரூர் 41 மரண வழக்கை கையில் எடுத்துட்டு பூட்டிட்டார். இன்னொரு பக்கம் கொடநாடு வழக்கு ஏற்கனவே கத்தி தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கு எடப்பாடிக்கு. ரெண்டையும் வச்சு ஓட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது ரெண்டும் ஒன்னா போகுமா, பிச்சுக்கிட்டு ஓடுமான்றதெல்லாம் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தெரிய வரும். விஜயனுடைய இந்த செய்கை, அதாவது ஏதோ சாதிச்சுட்டு வந்த மாதிரி பண்ண செய்கை இருக்குல்ல, அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு
நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்குங்க, சிபிஐ என் மேல எந்த வழக்கும் போடல, நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன், அது வந்து ஏற்கனவே ஒரு சதி, அந்த சதிக்கு காரணங்கள்லாம் நான் ஒப்படைச்சிட்டேன், கொடுத்துட்டேன், அது சிபிஐ வந்து அந்த வழக்கை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லுவதற்காக முயற்சி எடுத்திருக்காரு. உடனே இங்க இருக்கிற தற்கூரி வாரியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாத்தியா கண்ணன் கெத்து, சிபிஐ ஆபீஸ்க்குள்ள போயிட்டு வரும்போதே வந்து கை காட்டிட்டு வரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி இப்பவே கொண்டாட ஆரம்பிச்சானுங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்றது நிச்சயமா பூனைக்குட்டி வெளியில வரும் இல்ல, உங்களுக்கும் தெரிய வரும், எனக்கும் தெரிய வரும். தெரிய வரும்போது அது நம்ம வந்து பேசுவது தான் சால சிறந்ததாக இருக்கும். இன்னைக்கு சிபிஐ என்கொயரியை முடிச்சுட்டு அவர் இன்று இரவே திரும்புகிறார். நாளையில இருந்து இவர் என்ன பண்ண போறாருன்றத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இதுக்கு இடையில தாவேகா சார்பில் ஏற்கனவே ஒரு பட்டியல்னு இவங்களே ரூமரை கிளப்பி விட்டானுங்கல்ல, இவங்களே தான் கிளப்பி விட்டது, அது வந்து ரத்து செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. ஏன்னா இப்ப இவனுங்க கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா அந்த இடங்கள்லாம் அதுல எந்த இடத்த யாரு பிடிக்க போறா, பாஜக என்ன சொல்ல போதுன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப அங்க வந்து எல்லார் தலையிலும் துண்டு விழுந்துருச்சு. ஒரு சீட்டு வேணும்னா 5 கோடி ரூபாய் கேட்கறானுங்களாம் தாவேகால. ஏற்கனவே 2 கோடி ரூபாய் டெபாசிட் கட்டுன்னு சொல்லியிருக்கானுங்க. இது இன்னும் அன்டெஸ்டட் பார்ட்டி. இது வரைக்கும் இவங்களுக்கு என்ன ஓட்டு சதவீதம் இருக்குன்னே தெரியாது. கற்பனையிலே வாழறானுங்க. இப்பவே முதலமைச்சர் ஆயிட்டானுங்க, அமைச்சர் ஆயிட்டானுங்க, எம்எல்ஏ ஆயிட்டானுங்க. இப்பவே இந்த அலப்பறை கொடுக்குறவனுங்க ஏதோ ஒரே ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. ரத்த கலரி ஆயிடும். அதுவும் இல்லாம இந்த தற்கொலை கூட்டத்துக்கு எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாததுனால குரங்கு கையில பூமாலை கொடுத்தா என்ன கதி ஆகுமோ அதுதான் நடக்கும். அதனால ஓட்டு போடுறவங்க ரொம்ப கவனமா யோசித்து ஓட்டு போடுங்க. ஏன்னா நம்முடைய உரிமைகளை இப்ப வரைக்கும் கட்டி காத்துக்கிட்டு இருக்கிறது யாரு, எவன் அடிமையா கொண்டு போய் கொடுத்தான்றதா உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம இதை சொன்னோம்னா நம்ம ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்றோம்னு நினைப்பீங்க. அது இல்ல. நீங்க உங்க வாக்கை மிக கவனமாக போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இன்னொரு விஷயம், முழுமையாக வாக்குப்பதிவுக்கு நீங்க கிளம்பி வந்து ஓட்டு போட்டே ஆகணும். ஏன்னா இங்க பாசிச பாஜக என்று சொல்லப்படுகிற அந்த கும்பல், மதவெறி கும்பல் பல பேர் வேஷம் போட்டுட்டு பல பேரை களத்துல இறக்கி விட்டுட்டு இருக்கு. எல்லாரும் நியாயம் மாதிரி பேசுவானுங்க. ஆனா இவனுக்கு எல்லாம் பாஜகவுடைய அடிமைகள். இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்பதற்கான தேர்தல், மிக மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டு உரிமை நம்மகிட்டே நிற்கும். இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ உங்க விருப்பம். இன்னொரு விஷயம், விஜய் மிக மோசமான மனிதர் மட்டுமல்ல, கொள்கை இல்லாத கைப்புள்ள. எவன் ஒன்னா தூக்கி கொஞ்சலாம், எவன் ஒன்னா தூக்கி போட்டு மிதிக்கலாம். 2 வயசு தான் ஆகுது அந்த குழந்தைக்கு. அதை நம்பி எந்த விதமான அதிகாரத்தையும் ஒப்படைப்பது அவ்வளவு நல்லதல்ல. அந்த அதிகாரம் குழந்தையினுடைய காப்பாளர் யாரோ அவங்ககிட்ட தான் போகும். நல்லா புரிஞ்சுங்க. இவன் 2 வயசு குழந்தை தான் விஜய். விஜய்க்கு தனக்குன்னு சுய அறிவு எதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் விஜயை வந்து இயக்கி கொண்டிருப்பது பாஜக, இன்னொரு பக்கம் விஜய் இயக்கி கொண்டிருப்பது நமக்கெல்லாம் தெரிஞ்சு ஜான் ஆரோக்கியசாமின்றாங்க, இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனான்றாங்க, இன்னொரு பக்கம் ஜெகதீஷ்ன்றாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி இவங்கெல்லாம் கிடையாதுங்க. திரிஷா என்ன சொல்றாரோ அதைத்தான் அவர் செய்வாரு அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை முடிச்சுட்டு கிளம்பிடுறேன். தேர்தல் ரிசல்ட் வருது இல்ல, மே 4ஆம் தேதி. அன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? அது எத்தனை முக்கியமான நாள் தெரியுமா தாவேகாவுக்கு? அதுவும் குறிப்பா விஜய்க்கு எவ்வளவு முக்கியமான நாள் தெரியுமா? வேற ஒண்ணும் இல்லைங்க, அன்றைய தினம் திரிஷாவுக்கு பிறந்த நாள். திரிஷாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றுகிற தினமாக அன்றைக்கு இருக்கும். ஆட்சி தொடரப் போகிறதா அல்லது இதுங்க ஏதாவது மிஷின்ல திருட்டுத்தனம் பண்ணி தில்லுமுள்ளு பண்ணி என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அன்றைக்கு மிக மிக முக்கியமான சம்பவம் ஒண்ணு இருக்கு. அது மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. பல பேருக்கு வந்து பாடம் எடுக்க வேண்டிய காலகட்டம். அதனால அந்த நாள் திரிஷாவுக்கு மட்டும் முக்கியம் இல்ல, தாவேகாவுக்கு மட்டும் முக்கியம் இல்ல, விஜய்க்கு ரொம்ப முக்கியம். என்ன பண்ண போறாங்க, என்ன நடக்க போகுது, தேர்தல் முடிவுகள் யாருக்கு சாதகமா இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுவரை கான்பிடென்டா நாங்க தான் 200க்கு மேலதான் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் நிக்கிறது திமுக மட்டும்தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. எல்லா கட்சியிலும் இன்னும் யாருக்கு என்ன சீட்னே தெரியாம அதிமுக திணறிட்டு இருக்கு. இந்த எந்த ஆட்டத்திலையும் நான் வரமாட்டேன்னு நம்ம சீமான் அவர்கள்
தனியா வந்து அவர் வேட்பாளரையே அறிவிச்சுட்டு அவர் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. பொறுத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் கோடங்கி. பிளஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க பல பேர். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இது போன்ற பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி.